Hi friends, welcome to Mek'skitchen. இந்த பிக்சர் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நான் வந்து கீ மைசூர் பாக் வந்து செய்ய போகிறேன் இந்த வீடியோவில். வாயில் வச்சாலே அப்படியே மெல்ட் ஆகிடும், அந்த மாதிரி மைசூர் பாக் தான் இது. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. சரி வாங்க இதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் வந்து கடலை மாவு பார்த்துக்கோங்க, இந்த கப் அளவு தான் எடுத்திருக்கேன். அதே கப் அளவு வந்து நெய் எடுத்திருக்கேன். ஸோ அதே கப் அளவு வந்து சர்க்கரையும் எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து சிரப் பண்ணணும், அதுக்கு வந்து 1/4 கப் வந்து தண்ணி. இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள், மொத்தமே இவ்வளோ தான். இப்போ இந்த கடலை மாவு வந்து நல்ல வாசனை வர அளவுக்கு நம்ம வந்து சும்மா ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சின்ன கப் அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இது ஒரு 100 கிராம்ஸ் கிட்ட இருக்கும். ஸோ இப்போ நல்லா வந்து இதை வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். இதை இப்போ நல்லா வந்து அந்த அரோமா வந்துடுச்சு, அதனால நான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் வந்து அது வந்து ஆறட்டும். நம்ம ரோஸ்ட் பண்ண இந்த மாவை வந்து சளிச்சுக்கலாம், ஏன்னா கட்டி கட்டியாக இருந்தால் மைசூர் பாக் நல்லா வராது. அதனால இப்போ எல்லா மாவும் சளிச்சாச்சு. இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம், வேஸ்ட்டு. இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் கீயில் பாதி வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் நெய் வந்து நல்லா மெல்ட் பண்ணி வச்சுட்டு பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு நான்ஸ்டிக் கடாயில் வந்து அந்த எடுத்து வச்சுருக்க 1 கப் சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதோட 1/4 கப் வாட்டரும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். 1 கப் சுகருக்கு 1/4 கப் வாட்டர், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இந்த ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்களே அது வரணும். இப்போ அந்த கம்பி பதம் வந்தோடனே நம்ம வந்து கலந்து வச்சுருக்க அந்த கடலை மாவு நெய் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி. ஸோ நம்ம இப்போ பாதி நெய் வந்து ஊற்றிருக்கோம், இன்னும் பாதி நெய் இருக்குது அந்த கப்பில். இப்போ நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். அந்த நெய் வந்து அந்த மாவு வந்து எல்லாம் அப்சர்வ் பண்ணோன்னு ஊற்றினா போதும். ஸோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அது. இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போது அந்த நெய் எல்லாமே அந்த மாவை அப்சர்வ் பண்ணிடுச்சு. திரும்ப நான் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஸோ 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் நெய் கரெக்டாக இருக்கும். அது மாதிரி சுகரும் 1 கப் வந்து கரெக்டான அளவு. இதுக்கு மேலே வந்து சுகர் வேணால் நீங்கள் இன்னும் ஒரு 3 ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஆனால் இதுவே வந்து கரெக்டான அளவு. ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் அந்த நம்ம நெய் ஊற்ற ஊற்ற அந்த மாவு வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் நம்ம. இப்போ எல்லா நெய்யும் நான் ஊற்றிட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து அது நம்ம நெய் ஊற்றினாலும் அதை அப்சர்வ் பண்ணாது. அந்த அந்த ஸ்டேஜை நம்மளுக்கு பார்த்தா தெரியும். அந்த பேனில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் இண்டக்ஷனில் வச்சுருக்கேன். ஸோ இண்டக்ஷன் வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். ஸோ பாருங்கள் பேனில் ஒட்டாமல் வருது நல்லா. நான் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் 1/2 kg பாக்ஸ் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பட்டர் ஷீட் போட்டு கீ அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் நான் இதை வந்து செட் பண்ண போகிறேன். நீங்கள் இதில் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இல்லைன்னா வந்து நார்மல் பிளேட்டில் கூட நீங்கள் வந்து கீ அப்ளை பண்ணிவிட்டு செட் பண்ணலாம். இல்லைன்னா கேக் மோல்டு வந்து நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி இதில் வேணால் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து அதில் வந்து விட்டுக்கிறேன். எப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த கன்சிஸ்டன்சி தான் பார்த்துக்கோங்க. இப்போ அதுவே நல்லா செட் ஆகிடுச்சு ஈக்குவலாக. ஸோ நான் இருந்தாலும் 2-3 டைம் வந்து டேப் பண்ணிக்கிறேன். இதை ஒரு 1/2 hour அப்படியே விட்டுற போகிறேன்.
இப்போ ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. நம்ம ஒரு பிளேட்டில் அதை வந்து எடுத்துக்கலாம். வாவ், சூப்பராக வந்திருக்கு பாருங்க, நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போ நம்ம இந்த பட்டர் ஷீட் வந்து எடுத்துக்கலாம். சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இது கட் பண்ணிக்கலாம் பீசஸாக. பார்த்து மெதுவாக கட் பண்ணுங்க. ஐயோ சாரி, ஒரு இடத்துல மட்டும் கிராக் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து மெதுவாக பண்ணுங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதால அது அந்த மாதிரி ஆகுது. நீங்கள் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே விட்டுட்டு கூட நீங்கள் வந்து கட் பண்ணுங்க. நல்லா வந்திருக்கு. அந்த டெக்ஸ்சரே வந்து சூப்பராக இருக்கு பாருங்கள். நம்ம அந்த ஒரு சின்ன கப் அளவு தான் வந்து கடலை மாவு எடுத்திருக்கோம். ஆனால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். 1/2 kg கிட்ட மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. இனி எந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கும் வந்து வீட்லேயே நம்ம மைசூர் பாக் வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.